என் பையன் யூகேஜிக்கு போயாச்சு. இப்போ வரைக்கும் டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே தான் போகிறான். இந்த இது என்றைக்கு மாறும்னே தெரில. எத்தனை பேர் வீட்டில் குழந்தைங்க இன்னுமே இப்படி இருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் பருப்பு சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். பருப்பு சாதம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக ஒரு வேளை செஞ்சுருந்தீங்கன்னா மத்தியானம் அல்வா மாதிரி ஆயிரும். சின்ன பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. இதுக்கு மேலேயே வந்துட்டு நான் கொஞ்சமாக நெய்யுமே லைட்டாக ஊற்றி வைக்கிறேன். என் பையனுக்கு பருப்பு சாதம் சுத்தமாக பிடிக்காது. அவன் காலையிலே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவனுக்கு டெய்லி பிரியாணி, பீட்ரூட் பிரியாணி இல்லைன்னா தக்காளி சாதம் வச்சேன்னா ஓகேன்ட்டு போயிடுவான். நான் அந்த உருளைக்கிழங்கு காமிச்சு தான் நிறைய உருளைக்கிழங்கு மம்மி வச்சுருக்கேன், நீ சாப்பிட்ருன்னு சொல்லி ஏமாற்றி விட்ருக்கேன். ஏன்னா அவனுக்கு உருளைக்கிழங்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு தாங்க வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் இப்போ கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மனசு கேட்காத வச்சு விடுவோன்ட்டு சொல்லி வச்சாச்சு. நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.